ரகசிய அரசாணை 674. முதல்வர் விஜயின் நிழல். ஜெகதீஷ் நியமனம் மறைக்கப்பட்டது ஏன்? ஷாக் பின்னணி. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் தனி செயலராக த ரூட் நிறுவனர் ஜெகதீஷ் பழனிசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவரின் நியமனம் கிட்டத்தட்ட 1 மாதமாக மறைக்கப்பட்டு இப்போதுதான் வெளியே சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தில் புதிய அரசியல் வெளிப்படையான நிர்வாகம் என்ற முழக்கத்தோடு ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஆனால் ஆட்சி அமைந்த சில வாரங்களிலேயே கோட்டை வட்டாரத்திலிருந்து கசிய தொடங்கியிருக்கும் ஒரு செய்தி தாவேகா அரசின் வெளிப்படைத்தன்மை மீதே பெரும் கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தனி செயலராக பிரைவேட் செக்ரட்டரி ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்ட விவகாரமும் அது தொடர்பான அரசாணை திட்டமிட்டு மறைக்கப்பட்ட விவரமும் தான் இப்போது அரசியல் அரங்கில் ஹாட் டாபிக். அடுத்தடுத்து எண்கள் வெளியான ஒன்று. மறைக்கப்பட்ட இன்னொன்று தமிழக அரசின் பொதுத்துறையின் கோப்புகளிலிருந்து வெளிவந்துள்ள தகவல்கள் அதிர வைக்கிறது. முதல்வர் விஜயின் தனிப்பட்ட குழு மற்றும் சிறப்பு அதிகாரிகளின் நியமனங்கள் ஒரே தேதியில் அடுத்தடுத்து கோப்பு எண்களாகத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கு. வேடிக்கை என்னவென்றால் அரசாணை எண் 675 படி ரத்தன் பண்டித் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட விவரம் அன்றைக்கே ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் முறைப்படி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முந்தைய எண்ணான 674 இருந்த ஜெகதீஷ் பழனிசாமியின் நியமன அரசாணை மட்டும் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ தளங்களிலோ அல்லது செய்தி குறிப்புகளிலோ வெளியிடப்படாமல் ரட்டிப்பு செய்யப்பட்டது. 40 நாள் ரகசியமும் வேறு வழியின்றி வந்த ட்விட்டர் பதிவும். ஜெகதீஷ் பழனிசாமி என்பவர் முதல்வர் விஜயின் நீண்ட கால சினிமா மேனேஜர், த ரூட் நிறுவனத்தின் நிறுவனர், மாஸ்டர், லியோ படங்களின் இணை தயாரிப்பாளர் மற்றும் தாவேகாவின் டிஜிட்டல் பிம்பத்தை கட்டமைக்கும் PRO. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து டெல்லி பயணம் உட்பட முதல்வரின் அனைத்து அரசு சார்ந்த உயர்மட்ட சந்திப்புகளிலும் ஜெகதீஷ் நிழல் போல உடன் இருந்திருக்கிறார். எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் அவர் எப்படி அதிகாரப்பூர்வ கூட்டங்களில் பங்கேற்கலாம் என எதிர்க்கட்சிகளும் நடுநிலையாளர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சிருக்காங்க. இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே அவர் தனி செயலராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அந்த அரசாணை ஏறக்குறைய 40 நாட்களாக இருட்டறையிலேயே வைக்கப்பட்டிருந்தது. இறுதியாக விமர்சனங்கள் முற்றி வேறு வழியே இல்லாத சூழல் உருவான போதுதான் ஜெகதீஷ் பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த நியமன விவரத்தை அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்து கொண்டார். ஜெகதீஷின் அந்த ட்விட் வெளியான பிறகே அப்படி ஒரு அரசாணை 40 நாட்களுக்கு முன்பே போடப்பட்டு விட்டது என்ற உண்மையே ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தெரிய வந்திருக்கு. இதுதான் வெளிப்படையான நிர்வாகமா? எழும் கேள்விகள். முதல்வரின் தனி செயலர் நியமனம் என்பது ஒன்றும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ரகசிய கோப்புகள் அல்ல. நிர்வாக ரீதியாக மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சாதாரண அரசாணை தான். அப்படி இருக்க ரத்தன் பண்டித் நியமனத்தை மட்டும் வெளியே காட்டிவிட்டு ஜெகதீஷ் பழனிசாமியின் நியமனத்தை மட்டும் அரசு ஏன் திட்டமிட்டு மறைக்க வேண்டும்? சினிமாவை தாண்டி அரசு நிர்வாகத்திற்குள் தங்களுக்கு நெருக்கமானவர்களை கொண்டு வரும்போது எழும் விமர்சனங்களுக்கு அஞ்சியே இந்த இழுத்தடிப்பு நாடகம் அரங்கேறுகிறதா? ஆரம்பத்திலேயே ஒளிமறைவு இருந்தால் வரும் நாட்களில் தாவேகா அரசு எப்படி வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்தை தரும் என்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியல. விஜயின் நிழலாக வலம் வரும் ஜெகதீஷின் அதிகாரப்பூர்வ என்ட்ரி கோட்டையின் IAS அதிகாரிகள் வட்டாரத்திலும் தாவேகாவின் சீனியர் தலைவர்கள் மத்தியில் இப்போதே சலசலப்பை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு. அரசாணை 674 கிளப்பியுள்ள இந்த விவாதம் முதல்வர் விஜயின் ஆரம்பகால நிர்வாக திறனுக்கு விழுந்திருக்கும் முதல் சவாலாகும். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.